வணக்கம். போன வீடியோல நம்ம கொரோனா வைரஸ்னா என்ன? அந்த வைரஸோட வீரிய தன்மைய பத்தியும், அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம கொரோனா வைரஸ் யாரெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ கொரோனா வைரஸ்னா என்ன? அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் இப்போ இந்த வருஷம் ஆரம்பத்துலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. தினசரி இத பத்தி 10,000 தகவல் வந்துகிட்டே இருக்கு. அது ஏன் சில பேர மட்டும் இந்த நோய் பாதிக்குது, சில பேர பாதிக்க மாட்டேங்குது, எந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இது பாதிக்குது? நெறைய கேள்வி இருக்கு இல்லீங்களா? அத ஜெனரலா புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு அட்டெம்ப்ட். இதுக்கு 3 காரணம் இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 3 விதமான காரணத்தினால இந்த நோய் ஒரு மனுஷன தாக்கக்கூடியும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு 1 ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா வயது வித்தியாசம். 2வது மரபணு வேறுபாடு. 3வது ஆரோக்கியத்துல இருக்கிற வேறுபாடு. ஒண்ணொண்ணுத்தையும் தனித்தனியா பார்க்கலாம். இப்ப இதுவரைக்கும் வந்திருக்கிற டேட்டாவ வச்சு நெறைய ஆராய்ச்சியில என்ன சொல்லியிருக்காங்கனாக்க, இந்த புது வைரஸ் COVID-19ங்கிற வைரஸ் பெரியவர்கள் அதாவது 60 வயதிற்கும் மேற்பட்டவங்களுக்கு, அதுக்குமா முதியோர்களுக்கும் தாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்னதான் இருக்கும்? ஏன் அவங்கள மட்டும் தாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, எந்த ஒரு மனுஷனுக்கும் பொறக்கும்போதே உடம்புல இயற்கையாவே நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதான் முதல் கட்ட நோய் எதிர்ப்பு சக்தி. அதுக்கு பேரு இன்னேட் இம்யூனிட்டி அப்படிம்பாங்க. இந்த இன்னேட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது வயசாக வயசாக குறைஞ்சுக்கிட்டே போகுங்கிறது ஆல்ரெடி பதிவிச்சிருக்காங்க. ஆகையால இந்த எந்த விதமான புது நோயோ இந்த இடத்துல பார்த்தாக்க COVID-19 பெரியவங்கள தாக்கக்கூடிய வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னாக்கா அவங்களோட அந்த முதல் கட்ட நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது காம்ப்ரமைஸ்டா இருக்கக்கூடிய வாய்ப்பு ஹை. அது ஏன்னா கம்மியாயிட்டே போகுது. அதோட எஃபெக்டிவ்னஸ்ங்கிறதுனால பெரியவங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இந்த மாதிரி காலகட்டத்துல. 2வது காரணம் அப்படின்னு பார்த்தாக்கா மரபணு வேறுபாடு. மரபணு வேறுபாடுனா என்னங்க அப்படிங்கிறீங்களா? மரபணு வேறுபாடுனாக்க ஒண்ணும் இல்லைங்க, ஜெனடிக் டிஃபரன்சிங். ஜெனடிக் டிஃபரன்சிங்கிறது மனுஷனுக்கு மனுஷன் வேரி ஆகும். இந்த ஜெனடிக் டிஃபரன்சிங்ல மெயினா பார்த்தோம்னாக்க தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் 2வது காரணமா நம்ம சொல்லலாம். தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தினா என்னம்மா அடுத்து அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? அப்படின்னாக்க ஒண்ணும் இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். தகவமைப்பு நோய் எதிர்ப்பு சக்தினாக்க அடாப்டிவ் இம்யூனிட்டி. அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது எந்த ஒரு அதாவது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நோய், இப்ப புதுசா ஏதோ ஒரு நோய் ஒருத்தவங்கள தாக்குதுனாக்க, அந்த நோய்க்கு அந்த உடம்பு உருவாக்கிக்கிற ஒரு 2வது கட்ட நோய் எதிர்ப்பு வளையம் தான் தகவமைப்பு நோய். அதுக்கு பேர் தான் அடாப்டிவ் இம்யூனிட்டி. இந்த அடாப்டிவ் இம்யூனிட்டிங்கிறது உடம்புல டெவலப் ஆறதுக்கு MHC அதாவது மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டபிலிட்டி காம்ப்ளெக்ஸ்ங்கிற ஒரு மாலிக்யூல் தான் காரணம். அந்த இது அந்த MHCங்கிற மாலிக்யூல் 2 எந்த ஒரு 2 மனுஷனுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. அங்கதான் அந்த மரபணுவோட வேறுபாடு தெரியுது. ஆகையால இதுல எப்படி நம்ம கொரோனா வைரஸ் தாக்கக்கூடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சாக்க, கொரோனா வைரஸ்க்குன்னு தேவைப்படுற MHC யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு இந்த கொரோனா வைரஸ்னால தாக்கக்கூடிய வாய்ப்பு கம்மியா இருக்கும். இல்லைனாக்கா அவங்களுக்கு ரொம்ப லேசான அறிகுறிகள், அதாவது காய்ச்சலோ, தும்மலோ போயிடும். அது அவங்களுக்கு வந்திருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஏசிம்ப்டமேட்டிக் கேரியர்ஸ் நெறைய கேட்கிறீங்கல்ல, அவங்கள தான் அப்படி சொல்றாங்க. அதாவது அவங்களுக்கு வந்திருக்குன்னு கூட தெரியாது. அதனால அவங்கள சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதனால பாதிப்பு இருக்கு. அவங்கள அறியாமயே அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அது பரவிடுறாங்க. ஏன்? ஏன்னாக்க இது ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். அவங்க லேசா ஒரு தும்மல் போட்டாலும் சுத்தி இருக்கிறவங்க சாதாரணமா இருமலும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனாக்கா அதுல அந்த கேரியர் அவங்களுக்கு போயிருக்கலாம். அவங்க உடம்புல அதோட விளைவு தெரியாது. ஆனா சுத்தி இருக்கிறவங்களுக்கும் அதே அளவுக்கு அந்த அடாப்டிவ் இம்யூனிட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? அதனால பாதிக்கப்படலாம். இதான் 2வது காரணம். இதுல எல்லாத்துலயும் நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதாங்க. அது எந்த கான்செப்ட்டுக்கும் உண்மைதாங்க. இதுல பார்த்தோம்னாக்க, இதுல எப்படி நமக்கு இது அ பார்க்க முடியும் அப்படின்னாக்க, ஒரு ஒரு உடம்புக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்திய கட்டுப்படுத்தக்கூடிய இயலாமை வந்ததுனாக்க, அது அந்த சமயத்துல வேற விதமான பாதிப்புல கொண்டு போய் விட்டுரும். ஆகையால் இந்த இம்யூனிட்டிங்கிறது சில உடம்புனால அதோட இம்யூனிட்டியே கட்டுப்படுத்த முடியாத போம்போது, இந்த மாரி புதுசா ஏதாவது வைரஸ்லாம் வந்தாக்கா, அது நெறைய இன்னும் பெரிய பூதம் மாதிரி காம்ப்ளிகேஷன் காமிச்சிடுங்க. அதனால அவங்களாமும் ஜாக்கிரதையா இருக்கணும். அது மட்டும் இல்லாம, இப்ப புதுசா யூரோப் மற்றும் நார்த் அமெரிக்காலேருந்து வந்திருக்கிற ஒரு கவலைக்குறையான ஒரு ரிசர்ச் என்னன்னாக்க, சின்ன பசங்களுக்கு இந்த COVID-19ஓட மல்டி சிஸ்டம் இன்ஃப்ளமேட்டரி சிண்ட்ரோம்னு ஒரு தீவிரமான நோய்க்குறி அதோட தொடர்பு இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்காங்க.
இது மட்டும் இல்லாம சின்ன குழந்தைங்கள நம்ம சாதாரணமாவே ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். பிளஸ் அவங்களுக்கு வந்து அவங்களோட இம்யூனிட்டிங்கிறது வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கும். அவங்களோட உறுப்புகளும் வந்து சின்னதா இருக்கும். அப்புறமா தானே கொஞ்சம் கொஞ்சமா தானே எல்லா குழந்தைக்கும் அந்த இதெல்லாம் வரும். அதோட காற்று வழி பாதை எல்லாமே சின்னதா இருக்கிறதுனால, குழந்தைங்கள ரொம்ப ஜாக்கிரதையாவே பார்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் 3வது காரணம்னு பார்த்தாக்க, ஜென்ரலா இருக்கிற உடம்பு ஆரோக்கியம். உடம்ப எப்பவுமே எல்லாத்துக்குமே ஆரோக்கியமா வச்சுக்கணுங்க. அதானே நமக்கு இருக்கிற பெரிய மூலாதாரம். இப்போ ஆல்ரெடி உடம்புல வந்து யாருக்காவது ஏதாவது ஒரு உடம்புல கோளாறு இருந்தது, இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு நோயோ ஏதாவது இருந்ததுனாக்க, அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி ஆல்ரெடி காம்ப்ரமைஸ்டா இருக்குன்னு அர்த்தம். அந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி இந்த புது விதமான வைரஸ் இந்த பார்த்தாக்க COVID-19னாக்க அவங்களுக்கு அதனால பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம். அவங்களுக்கு வந்து அதனால அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதனால ஜென்ரலாவே நம்ம உடலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப முயற்சி பண்ணுவோங்க. எக்ஸசைஸ் பண்ணி நல்லா சாப்பிட்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம முடிஞ்சத பெஸ்ட்டா பண்ணணுங்க உடம்ப பாத்துக்கிறதுக்கு. இப்ப நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஆரம்பத்திலேயே சொன்னோம், இது ஒரு புது நோய். இதுக்கு வந்து இன்னும் தீர்வு தெரியலன்னு. அது வரைக்கும் நம்ம எப்படிதாங்க இத வச்சு நம்மள நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறது அப்படின்னாக்கா, போன வீடியோல சொன்ன அதே 3 விஷயம் தாங்க. இந்த ஒரு நோய்க்குன்னு ஒரு தீர்வு, வேக்சினோ இல்ல வேற விதமான தீர்வு கண்டுபிடிக்கிற வரைக்கும், அடிக்கடி கை கழுவுங்க, சோசியல் டிஸ்டன்சிங் கடைபிடிங்க, வெளியில போனாக்க மாஸ்க் அணிஞ்சுட்டு போங்க. இவ்வளவுதாங்க நம்மளால பண்ண முடிஞ்சது இப்போதைக்கு. ஆகையால் அது வரைக்கும் நாம் இத 3 ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணி நம்மளோட உடம்ப காப்பாத்திக்க வேண்டியதுதான். அடுத்த வீடியோல நம்ம கொரோனா தடுப்பூசியை பற்றிய ஆராய்ச்சியை பத்தி நம்ம பார்ப்போம். தேங்க் யூ.